வணக்கம் விவசாய நண்பர்களே. உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு ஒன்று சொல்கிறேன். என்ன பதிவுனா, கொஞ்சம் ரோஜா வச்சுட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் புதுசாக ரோஜா வச்ச விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ரோஜா செடி பிளான்டிங் பண்ணும்போது நிறைய செடி என்ன பண்ணோம், இலை குட்டி அழுகி போயிடும், செடி கீழே தண்டு காஞ்சி போயிடும், நிறைய ஃபால்ட் டிஃப்ரெண்ட் ஃபால்ட் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன மருந்து தரலாம், என்ன மருந்து கொடுத்தா என்ன கியூர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ரோஜா செடி நட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, செடி இலைகள் வந்து காஞ்சிரும், கட்டெல்லாம் காஞ்சி போதுமா. அதுக்கு நம்ம நடுவு செய்து ஒரு 20 to 25 நாள் கழிச்சு மருந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டிஏபி அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ஃபேக்டாம்பஸ் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பஸும் சல்ஃபேட் சேர்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு காம்பினேஷன் செட்டிங் யூஸ் பண்ணி நம்ம மருந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம இந்த மருந்து நீங்கள் எந்த மருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மருந்தோட இந்த மருந்து கலந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்லைசர்னு சொல்லிட்டு யூபிஎல்ல ஒரு பிராண்ட் வரும். நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. பட் பார்க்கலனாலும் இந்த மருந்து எங்கே இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் இந்த சாஃப்ட்லைசர்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 மருந்து இருக்குங்க, கார்பனேசம் மேங்கசம் 2 மருந்து இருக்கும்போது இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட், நோய் மருந்துன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும், அடியில் வந்து இந்த சாஃப்ட்லைசர் என்ன பண்ணணும்னா வேறொரு வளர்ச்சி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விடும். நான் ஒரு செடி நட்டதுக்கு அப்புறம் ஒரு க்ரோத்தே இல்லாமல் டல்னஸ் அப்படியே ஒரு ரேட்டில் உட்காந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா, இது வந்து இந்த சாஃப்ட்வைஸ் அப்ளை பண்ணும்போது வேறொரு வளர்ச்சி வந்து நல்ல எந்த விதமான அடியில் நோய் இல்லாமையும் வேரை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் க்ரோத் கொடுத்து வேர் நல்லா சலசல ஓட ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு கிளம்பி போதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத், எந்த விதமான டிசீஸ் இல்லாமல் கொஞ்சம் மேலே நல்லா வரும். டிசீஸ் அப்படின்னா வரா நோய், எந்த நோய் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும். ரெண்டாவது என்னடான்னா, அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோபோகர் கம்பெனியில் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் பட் கூட வந்து ஒரு ஜிப்ரலிக் கூட சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நீங்கள் நெட்லையும் போட்டு பாருங்கள், உங்களோட டிஸ்பிளேனா காமிச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணி பார்த்துங்க. ஏன் இது வந்து நான் க்ரோத் ரெகுலேட்டர் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம சைடில் ஃபுல்லாகவே எல்லாம் விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. மேலே அடிக்கும் போது என்ன ஆகுனா உடனே க்ரோத் வர ஆரம்பிக்குது. அடியில் போடும்போது என்ன ஆகுனா, செடி வந்து நம்ம ஒரு சின்ன செடியாக இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம கீழே வந்து மருந்து போடும்போது உடனே எடுக்காது. அது எல்லாமே இது லிக்விட் ஃபார்மில் தரும்போது என்ன ஆகுனா உடனே சடனாக வந்து வேர் எடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு வேர் எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா கொஞ்சம் மேலே கிளம்பி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா 3வது ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, சல்ஃபா கம்பெனிங்க 6G அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்ன பண்ணால் பயங்கரமான ஸ்மெல்லு வருங்க. இங்கே ஸ்மெல்லு மட்டும்ன்றது இல்லை, ஒரு சில ஏரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒயிட் கார்டு ஓட்டத்தில் பண்ணி வந்து நிறைய வந்து டேமேஜ் பண்ணோம் கைனி அப்படின்ற பட்சம் இது வந்து மேக்ஸிமம் வாங்கி கைனி ஓட்டரை போட்டு விட்டுறாங்க. இதில் ஒரு சில விவசாயம் என்ன சொன்னாங்க, இதிலே கொஞ்சம் பண்ணி வர தொல்லைகள் கன்று அவ்வளோவா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம எதுக்கு ரெஃபர் பண்ணிருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா, செடி வச்ச சின்ன செடிகள்லாம் என்ன பண்ணுறோன்னா அடியில் பூச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால செடி வந்து பார்த்தீங்கன்னா சாக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரேஷியோ நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 50 1 1 2 3 அப்படியே ரேஷியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 5 கிலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அடியில் இருக்கிற சின்ன பூச்சி அது எல்லாத்தையும் சாவடிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு நோய்க்கும் மென்ஷன் ஆகிடுது, ஒரு க்ரோத்தும் நல்லா வர ஆரம்பிச்சு, பூச்சியும் கேட்டுது. இந்த 3மே கலந்து போடும்போது என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மருந்து அவர் கலந்து போட ரிசல்ட் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மருந்துன்னு பார்த்தீங்கன்னா டிஏபி. ஃபர்ஸ்ட் செடிக்கு கொடுக்குற மருந்து பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுங்க. அதுக்கப்புறம் செடியில் வளர்ச்சி எப்படி இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மருந்தை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விவசாயிகள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கலாம், பட் என்ன ஆச்சுன்னா பெருசாக இருக்கும், லென்த்தாக பேசுகிறா போல வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்டாக கொடுத்துட்டு நம்ம யூடியூப்பில் தான் இது வச்சுருக்கோம். முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து 4 விவசாயம் ஷேர் பண்ணிக்கோங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பாய்.